வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எதிர்கட்சி அப்படிங்கிறவங்க ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். கவர்மெண்ட் கிட்ட நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்ய வைக்கணும். அது எதிர்கட்சி. தேசிய அளவுலையும் அப்படிப்பட்ட எதிர்கட்சிகள் இல்லை. பாஜகவை எப்படியாவது குறை சொல்லணும் அப்படிங்கிற மோட்டிவோடு செயல்படக்கூடிய எதிர்கட்சிகள் தான் தேசிய அளவில் இருக்காங்க. மாநில அளவுலையும் டிவிகேவை ஏதாவது குத்தம் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்குது. இந்த சூழலில் அப்போ தான் சார் வந்தான் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையுடைய என்ட்ரி நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாலிடிக்ஸ்க்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அண்ணாமலையும் அவருடைய வீத லீடர்ஸ் இயக்கமும். சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் கள ஆய்வு மேற்கொண்டு 10 டாஸ்மாக் கடைகள் முக்கியமான இடங்கள்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்குது, எங்களுடைய கள ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். சென்னையிலேயே 10 கடைகள் 500 மீட்டர், பேருந்து நிலையம், கல்வி நிலையம், மத வழிபாட்டு தலங்கள்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே 10 கடைகள் ஓப்பனில் இருக்குன்னா, மூடப்படாமல் இருக்குன்னா, மாநிலம் முழுவதும் எத்தனை கடைகள் இருக்கும்? மாநிலம் முழுவதும் கள ஆய்வை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். கள ஆய்வெல்லாம் மேற்கொண்டு இன்றைக்கி அதனுடைய ரிப்போர்ட்டை அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. சிஎம் விஜய்க்கு கடிதமே எழுதியிருக்காரு அண்ணாமலை. பேருந்து நிலையம், கல்வி நிலையம், மத வழிபாட்டு தலம், இதிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 717 கடைகளை மூடிட்டோம் அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் சொன்னீங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், 129 கடைகள் தமிழகம் முழுவதும் மூடப்படாமல் இருக்குது. இந்த முக்கியமான ஸ்பாட்ல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள 129 கடைகள் இன்னும் இயங்குது அப்படின்னு அண்ணாமலை இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு. சிஎம்முக்கு எழுதின கடிதத்திலையும் இதை குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலை கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட மாட்டார். டேட்டாவோட ஆதாரத்தோட பேசுவார். இந்த 129 கடைகள் எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த தொகுதியில் இருக்குது, அந்த டாஸ்மாக் கடையுடைய நம்பர் என்ன, கவர்மெண்ட் அலாட் பண்ணுவாங்கள்ல கடை எண் அப்படின்னு, அந்த கடை எண் என்ன, அந்த கடையுடைய முகவரி எது, அடுத்து பேருந்து நிலையம், மத வழிபாட்டு தலம், கல்வி நிலையம், இதிலிருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள்ளே தானே எந்த கடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த 3ல் எது 500 மீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்குது? கல்வி நிலையமா? அந்த கல்வி நிலையம்னா அந்த கல்வி நிலையத்துடைய பேர் என்ன? மத வழிபாட்டு தலமா? அந்த மத வழிபாட்டு தலத்துடைய பேர் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலு. அடுத்து அந்த கடைக்கும், இயங்கக்கூடிய கடைக்கும் அந்த முக்கியமான இடத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 500 மீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. 500 மீட்டருக்குள்ளனா அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது? இவ்வளவு டீட்டெயிலையும் அண்ணாமலை அந்த கடிதத்தில் அட்டாச் பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட ஸ்டடி பாருங்க. நாடு முழுவதும் அண்ணாமலையுடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாமல் ஆதாரத்தோட அண்ணாமலையுடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு டிவிகே காரங்களே பாராட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு டீட்டெயிலோட கவர்மெண்ட் கிட்ட தவறுகளை சுட்டி காட்டும் போது டெஃபினட்டாக கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்டே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கவர்மெண்ட்டை தள்ளுறாரு பார்த்தீங்களா அண்ணாமலை, அதுதான் அண்ணாமலை அப்படின்னு பாராட்டுகள் குவிந்து வருது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.